சும்மா இருந்த சங்க ஊதிட்டீங்க, தொடக்கூடாததை தொட்டுட்டீங்க, பேசக்கூடாததை பேசிட்டீங்க, ஆடக்கூடாத ஆட்டம் ஆடிட்டீங்க அப்படின்னு ரஜினிகாந்த் பத்தி தாவேகா ஆதவ அர்ஜுனா பேசின பேச்சால கடுப்பான ரஜினி ரசிகர்கள் வெகுண்டெழுந்து ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது ரஜினிகாந்த் அவர்களே அறிக்கை விட்டு அதுக்கு ஆதவ அர்ஜுனா மன்னிப்பு கேட்டாலும் பேசின பேச்சுக்கு நேரடியா வீட்டுக்கே போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தாவேகா எங்கெல்லாம் போட்டி போடுறாங்களோ அங்கெல்லாம் சுயேட்சையா ரஜினி ரசிகர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில தளபதி முருகன் பேரு வச்சிருக்கிற ரஜினி ரசிகர் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில போட்டி போடுறதுக்காக வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. என் பேர் தளபதி முருகன். நான் ரஜினி மன்றத்தில் மாவட்ட துணைச் செயலாளராக இருக்கேன். போன திருப்பு எம்பிக்கு கேண்டிடேட்டாக நின்னேன். இந்த திருப்பு சுயேட்சா திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறேன். எதுக்காக களமிறங்கணும்னு உங்களுக்கும் தெரியும். இந்த வெற்றி கழகத்துக்காக நாங்கள் களமிறங்கியிருக்கோம். எங்களை சீண்டக்கூடாதுன்னு நினைத்தோம், எங்களை சீண்டி விட்டார்கள். அதனால் வெற்றி கழகம் எங்கெங்கே நிற்கிறோம் அங்கே ஃபுல்லாக ரஜினி ரசிகர்கள் களம் இறங்குவார்கள். நேற்று தலைவரிடம் மன்னிப்பு கேட்பேன் என்று சொன்னார். ஆனால் அது சாத்தியப்படாது. தலைவரிடம் நேரடியாக சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும். ஸ்டேஜில் பேசுறது, அங்கே பேசுறது, இங்கே பேசுறது, கடைசியில் அதுகளாம் சாத்தியப்படாது. தலைவரிடம் நேரடியாக சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்போனா நாங்கள் வாபஸ் பெறுவோம். இல்லை என்றால் தமிழ்நாட்டில் நீங்கள் தனித்து நிற்கீங்கள். 234 தொகுதியிலும் உங்களை எதிர்த்து நாங்கள் ஆட்களை நிப்பாட்டுவோம்.